இது விழாக்கமாக வந்து மணி ஒரு 5 மணி போல் இருக்கும் அந்த டைமில் எடுத்த விலாகு. அன்றைக்கி வந்து காலையிலேருந்து வீடு வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் துடைச்சிட்டு ட்ரெஸ்ஸு பெட்ஷீட் எல்லாத்தையும் துவைச்சி போட்டுட்டு அப்படியே இப்படின்னு சொல்லிவிட்டு மணி வந்து 3 மணி வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருந்த வேலை. அதுக்கப்புறம் பாப்பா கூப்பிட்டு வர போனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தம்பியை வந்து கூப்பிட போயிருந்தேன். அதுக்கப்புறம் தம்பியெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஸ்டால் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா மாமியார் வந்து பார்த்துப்பாங்க. ஈவினிங்காக ஒரு 5 மணி ஒரு 4:30 கிட்ட போவேன். ஓப்பன் பண்ணிவிட்டு 5 மணிக்கெலாம் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மாமியார் வந்து பார்த்துட்ருப்பாங்க. நான் வீட்டுக்கு வந்து வந்துடுவேன். தம்பி வந்து டியூஷன் வந்து 6 மணிக்கு போவோம். அதுக்கப்புறம் தான் வந்து டியூஷன் அனுப்பிச்சிட்டு வீட்டில் எதனா வேலை செஞ்சால் செஞ்சுட்டு 6 மணிக்கு மேலே தான் நான் வந்து போவேன். நான் ஸ்டாலுக்கு போகும்போது ஒரு 6 மணி அந்த மாதிரி டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மறாவது நாள் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால ஃபோட்டோலாம் க்ளீன் பண்ணியிருந்தேன். ஃபோட்டோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுவேன்னா இல்லை, ஏதாச்சும் ரொம்ப முக்கியமான நல்ல நாள் வந்தால் க்ளீன் பண்ணுவேன். எனக்கே பார்க்கும்போதே தெரிஞ்சு ஃபோட்டோலாம் ஒரு மாதிரி அலைஞ்சி ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூமை அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் வந்து கழுவிட்டு ஈவினிங்காக தான் வந்து கழுவினேன். விளக்கெல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி பொட்டு வச்சுட்டு அப்புறம் சாமிக்கெல்லாம் பொட்டு வச்சு அழகாக விளக்கேற்றி ஒரு 6:30 கிட்ட தம்பியே டியூஷன் வந்து டைம் ஆகிடுச்சின்னு அனுப்பிச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா வாசப்படியெல்லாம் பொட்டு வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட்டு முடிச்சிருந்தேன். இன்றைக்கி விழாக்கிழமை சாவியப்பாவுக்காக வந்து ஸ்பெஷலாக எப்போவுமே சாமி கும்பிட்றது உண்டு நம்ம வீட்டில். அதனால் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மணி வந்து ஒரு 6:30 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் டீ வந்து வச்சுருந்தேன். டீ போட்டு குடிச்சிட்டு பாப்பாக்குமா கொஞ்சமாக வந்து டீ கலந்து பாலில் போட்டு கொடுத்தேன்னா டீ நினச்சிக்கோங்க மேடம் குடிச்சிடுவா. அதனால் அவளுக்கும் அந்த மாதிரி கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் நல்லா உட்காந்து ரிலாக்ஸாக குடிச்சிட்டு அப்புறமா தான் வந்து ஸ்டாலுக்கு வந்து கிளம்பியிருந்தேன். பூஜை ரூம் பார்க்கறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது இன்றைக்கி. ஏன்னா அழகாக இருந்தது பொட்டெல்லாம் வச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை நான் வந்து ஸ்டாலுக்கு வந்துட்டேன். மாமியார் வந்து வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு எப்போவோ சொல்லியாச்சு. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருட்டில் உட்காந்துட்ருக்கு ஏமா வெளிச்சமாக தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. பின்னால் வந்து கடை இருக்கிறதுனால அந்த லைட் வெளிச்சம் வந்து நல்லா கொஞ்சம் வெளிச்சம் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாலில் வந்து கொஞ்சமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி வந்து போட்டிருந்தேன்.